வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படி வெற்றி வேட்பாளர்கள நிறுத்தியிருக்காங்க, இந்த முறை வெற்றி பெற போறது அணியா, இல்ல தனி அணியா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த தொகுப்புல நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி, தஞ்சாவூர், சிவகங்கை மக்களவை தொகுதிகளின் 18 சட்டப்பேரவை தொகுதிகளின் வெற்றி வேட்பாளர்கள் வெற்றி எப்படி பதிவு செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த தொகுதியில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, கந்தர்வக்கோட்டை சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளரின் வாக்கு எதிர்பார்ப்பு பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு கந்தர்வக்கோட்டை ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும். பிசானத்தூரில் உயிரிய மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைகளை தொடங்குவதற்கு அனுமதி ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே ஒரு ஃபேக்ட்ரி வரப்போகுது. ஸோ அந்த ஃபேக்ட்ரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மாமெடிக்கல் சம்மந்தப்பட்ட இந்த வேஸ்ட் எல்லாம் இந்த இடத்துல சுத்திகரிப்பு பண்ற மாதிரி, அதாவது கிளீன் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் மண் சார்ந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் அனுமதி ரத்து செய்ய வேண்டும். அப்புறம் வேளாண்மை உட்கட்டமைப்பு எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் கேட்குறாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியோட கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற சிபிஐஎம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எம் சின்னத்துரை அவர் தான் போட்டிடுறாரு. அவர் 34.86% 55,762 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாஜக சார்பில் சி உதயகுமார் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் 33.53% 54,101 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் நதியா தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாங்க. அவங்க 10.41% 16,798 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 19.14% 30,882 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து புதுக்கோட்டை சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்களின் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியை பொறுத்த மட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு, விவசாயம் மற்றும் தண்ணீர் மேலாண்மை, போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு, மருத்துவ வசதி, குடிநீர் விநியோகம், கல்வி மேம்பாடு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு அடிப்படை வசதிகள் அதிகமாக வேணும் அப்படிங்கிறது மாதிரி இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. ஏன்னா புதுக்கோட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெல்டா மாவட்டங்களை சார்ந்து இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல விவசாயம் தண்ணீர் மேலாண்மையெல்லாம் அமைத்து விவசாயத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் கேட்டுக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் டிஎம்கே சார்பில் வி முத்துராஜா அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் 35.97% 67,978 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பிஜேபி சார்பில் என் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 31.69% 59,896 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எழிலரசி அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 10.08% 19,060 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா KM ஷாபி அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 20.53% 38,794 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்களின் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆன்மீக தலமாக இருக்க காரணத்தினால போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு, குடிநீர் வடிகால் வசதி, ஆன்மீக சுற்றுலா மற்றும் நகர மேம்பாடு அந்த மாதிரிலாம் பண்ணணும். விவசாயம் மற்றும் நீர் மேலாண்மை, வேலை வாய்ப்பு போன்ற பல 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 அடிப்படை வசதிகள் இந்த இடத்துல ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் கோரிக்கையாக வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கோரிக்கைகள்லாம் சால்வ் பண்ணுற கோரிக்கைகள் தான். ஸோ கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வேட்பாளர்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் ஆர் மனோகரன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 35.18% 76,328 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திமுக சார்பில் எஸ் துரைராஜ் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 34.61% 75,094 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தர்மராஜ் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 8.99% 19,499 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் எஸ் ரமேஷ் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 19.28% 41,829 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருவெரும்பூர் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்களின் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் தூவாங்குடி மற்றும் புறநகர் பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம், சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்தல், போக்குவரத்து மற்றும் சாலை மேம்பாடு, வேலை வாய்ப்பு, கல்வி மற்றும் சுகாதாரம் மற்றும் சூழலியல் இதெல்லாம் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது கேட்டுறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு அந்த பாதாள சாக்கடை திட்டம் மிகப்பெரிய அளவில் ஒரு இன்றியமையாததாக இருக்கு. ஏன்னா மக்களும் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குப்பைகளை போடாதீங்கன்னு சொன்னாலும் குப்பைகள் தான் அதிகமாக போடுறாங்க. ஸோ அவங்களோட கழிவுகள் தான் வெளியேறதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக சார்பில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க போட்டிடுறாங்க. அவங்க 34.73% 58,639 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து
அதிமுக சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, பி. குமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாங்க. அவிங்க 32.75% 55,303 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 11.06% 18,669 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, நாவல்பட்டி எஸ். விஜய் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 20.47% 34,556 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ உட்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து நெரிசல் குறைப்பு, தூய்மையான குடிநீர் விநியோகம், பாதாள சாக்கடை வசதி மற்றும் நகர்ப்புற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது. ஏன்னா திருச்சி கிழக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புறங்கள்ல தான் அதிகமான மக்கள் வாழ்றாங்க. ஸோ அதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து வெற்றி பெறும் வேட்பாளர்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அடிப்படை வசதிகளை மக்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு தான் இந்த மக்கள் கேட்குறாங்க. ஸோ அதை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரணும். அந்த வகையில் பார்க்குறப்ப திமுக சார்பில் இனிக்கோ எரிராஜ் அவர் தான் போட்டிடுறாரு. ஒரு 32.65% 47,032 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அதிமுக சார்பில் கே. ராஜசேகரன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. ஒரு 27.25% 39,253 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க 7.15% 10,300 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஜோசப் விசய் தான் போட்டிடுறாரு. அதாவது தாவேகாவோட தலைவராக இருக்கிற ஜோசப் விசய் தான் போட்டிடுறாரு. அவர் 31.60% 45,520 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருச்சி மேற்கு சட்டப்பேரவை தேர்தலின் வெற்றி வேட்பாளரின் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். திருச்சி மேற்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு அமைச்சரோட தொகுதி. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியோட தேவைகள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து நெரிசல் குறைப்பு, சுத்தமான குடிநீர் விநியோகம், வணிக பகுதிகளை நவீனமாக்குதல், மழைநீர் வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா நகர்த்துறை அமைச்சராக வந்து கே. நேரு அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவரோட தொகுதி தான். ஸோ இந்த இடத்துல வந்து நகரம் தான் இந்த திருச்சி மேற்கு பொறுத்தளவுக்கு நகரமா இருக்க காரணத்தினால அந்த இடத்துல வந்து வணிக பகுதிகளை நவீனமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப வடிகால் வசதிகள்லாம் இந்த இடத்துல மேம்பட்டதாக இருக்கணும், சுத்தமான குடிநீர் விநியோகம் இருக்கணும், போக்குவரத்து நெரிசல் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வெற்றி பெறப்போற வேட்பாளர்கள் வந்து அதை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலம் நான் கேட்டுக்கிறேன். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா திமுக சார்பில் கே. நேரு அவர் தான் போட்டிடுறாரு. ஒரு 35.62% 56,018 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் எம். ராஜசேகர் அப்படிங்கிற போட்டியிடுறாரு. அவர் 32.43% 51,004 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் புவனேஸ்வரி அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. இவங்க 10.77% 16,932 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஜி. ராமமூர்த்தி அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 19.56% 30,758 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மன்னார்குடி சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்களின் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு வேளாண் சார்ந்த தொழில் மேம்பாடு, பயிர் காப்பீடு மற்றும் இழப்பீடு, நீர்ப்பாசன வசதிகள், வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு, கல்வி மற்றும் சுகாதாரம், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி முக்கியமான பிரச்சனைகள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த தொகுதி மக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெற்றி பெற போகிற வேட்பாளர்கள் வந்து அதை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத நான் இந்த காணொலி மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில் பார்க்குறப்ப திமுக சார்பில் டிஆர்பி ராஜா அவர்கள் போட்டிடுறாங்க. 38.27% 75,628 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் எஸ். காமராஜ் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் 29.91% 59,110 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பாரதி செல்வன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் 9.56% 18,889 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் யுவிஎம் ராஜராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 21.46% 42,412 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒரத்தநாடு சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளரின் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ இந்த தொகுதியில் விவசாய மேம்பாடு, வேலைவாய்ப்பு, கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துதல், பாலங்கள் அமைத்தல் மற்றும் போக்குவரத்து வசதிகளை அதிகப்படுத்துதல், சுகாதாரம் மற்றும் கல்வி, குடிநீர் வசதி அப்படிங்கிற போன்ற அடிப்படை கல்விகள் தான் அடிப்படை தேவைகள் தான் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரத்தநாடுல வைத்திலிங்கம் அவர்கள் அதிமுக காலத்தில் வெற்றி பெற்றிருந்தாரு. மறுபடியும் அவர் மறுபடியும் வந்து திமுகவில் போட்டியிடுறாரு. ஸோ அவரோட வெற்றி வாய்ப்பு இந்த இடத்துல பிரகாசமா இருக்கு. இருந்தாலும் அந்த தொகுதி மக்களுக்கு அவர் என்ன செய்ய போறாரு, எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் திமுக சார்பில் ஆர். வைத்திலிங்கம் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 34.62% 63,305 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திமுக சார்பில் எம். சேகர் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 34.26% 62,646 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் இழுபறியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து
நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆக்டர் திருமுருகன் அவர்கள் போட்டியிடுறாங்க. அவங்க 9.20% 16,823 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அரவிந்த் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 20.72% 37,892 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பட்டுக்கோட்டை சட்டப்பேரவைத் தேர்தல் வெற்றி வேட்பாளர்களின் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு அதிராமப்பட்டினத்தை தனி தாலுகா, விவசாய மேம்பாடு, வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு, கடலோர பாதுகாப்பு, கடலோர பாதுகாப்புல கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் மீனவ நலன் சார்ந்த தேவைகள் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பட்டுக்கோட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட அடிப்படை கட்டமைப்புகள், வேலை வாய்ப்பு இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதுவும் கடலோர பகுதிகளில் வாழும் மக்களுக்கு மீனவர்கள் நலன்கள் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் கேட்குறாங்க. ஸோ வெற்றி பெறும் வேட்பாளர்கள் அதை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் சி.வி. சேகர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் 35.04% 61,842 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திமுக சார்பில் கே. அண்ணாதுரை அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 32.66% 57,655 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்ணன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாங்க. அவங்க 10.26% 12,106 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் சி. மதன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 19.69% 34,751 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பேராவூரணி சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்களின் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகளை பார்த்துருவோம். இந்த தொகுதியில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி விவசாயத்தை சார்ந்தே மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதுவும் தென்னை விவசாயிகள் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கிற காரணத்தினால தென்னை சார்ந்த தொழிற்சாலைகள் மற்றும் தேங்காய் கொப்பரை கொள்முதல் நிலையங்கள் அமைத்தல், சேது பாலத்தில் போன்ற சேது சேதுபா சத்திரம் அப்படிங்கிற அந்த தொகுதியில் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கடலோர பகுதிகளில் வாழும் மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மீன்பிடி துறைமுக வசதிகள், படகு அணையும் தளங்கள் அமைத்தல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மீனவர்கள் அதிகமாக வாழும் பகுதி அப்படிங்கிற காரணத்தினால இந்த தொகுதியை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த வெற்றி வேட்பாளர்கள் அதை ஏற்படுத்தி தரணும். வெற்றி பெற போகிற வேட்பாளர் வந்து அதை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக சார்பில் கோவி இளங்கோ அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 35.19% 58,103 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திமுக சார்பில் அசோக் குமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 34.72% 57,326 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ராஜாராம் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 9.42% 15,558 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் சி. சந்திரகாந்தன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. சந்திரகாந்தன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19.94% 32,921 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தஞ்சாவூர் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்களின் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். தஞ்சாவூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதி தேவைகள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, கல்லணை கால்வாய் மற்றும் பாசன கால்வாய்களை முறையாக தூர்வாரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் செல்வதை உறுதி செய்தல், நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரித்தல் மற்றும் அரிசி ஆலைகளை சார்ந்த சிறு குறு தொழிற்சாலைகளை ஊக்குவித்தல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா தஞ்சாவூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சவுத் இந்தியாவோட நெற்களஞ்சியமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்துங்க அரிசி சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு தொழிற்சாலைகள் அமைத்து மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதை வந்து ஊக்குவிக்கிற விதமாக வந்து கவர்மெண்ட் எதுவும் பண்ணணும் அப்படிங்கிறது வரை இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட இந்த பகுதி சார்ந்து தேவைகளை தான் இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத வந்து இந்த காணொலி மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, திமுக சார்பில் ராமநாதன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 35.73% 56,420 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பிஜேபி சார்பில் எம். முருகானந்தம் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 33.15% 60,864 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 7.98% 13,568 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர். விஜயசரவணன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 21.02% 35,807 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து திருவையாறு சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள் பார்த்துடலாம். இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி தேவையின் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, திருவையாறு பகுதி முதன்மை தொழிலாக வாழை மற்றும் வெற்றிலை நெல் சாகுபடியை நம்பியுள்ளது. எனவே விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்க செய்தல், வாழை மற்றும் வெற்றிலைக்கான பதப்படுத்துதல் நிலையங்கள் அமைத்தல், வேளாண் சார்ந்த தொழில்களை கொண்டு வருதல். ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் விவசாயத்தை சார்ந்த இருக்குது. அந்த விவசாயத்தை சார்ந்து வெற்றிலை மற்றும் நெல் மற்றும் இந்த வாழை இந்த தொழில்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த துறைகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வேளாண் சார்ந்து
தொழிற்சாலைகள் அமையணும். அதே மாரி உரிய விலை கிடைக்கணும். வெற்றிலைக்கு பதப்படுத்தல் நிலையங்கள் அமைக்கணும். வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து இப்போ சீமான் அவர்கள் சொன்ன மாரி வாழை சார்ந்து இந்த பகுதி இருக்கு அப்படின்னா, வாழைகள்ல மிகப்பெரிய அளவுல அறுவடை ஏற்படுத்தி, அத வந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாத்தி மிகப்பெரிய அளவுல மாற்றம் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து இங்க வெற்றி பெற போற வேட்பாளர்கள் வந்து அத மனதில் கொண்டு மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க. ஸோ அது கண்டிப்பா அந்த தொகுதியோட யார் வெற்றி பெற போற வேட்பாளரோ அவங்க வந்து கண்டிப்பா பண்ணி கொடுக்கணும். அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியோட ஆளுமையா இருக்கிற திமுக சார்பில் துரை சந்திரசேகர் அவர்கள் தான் மீண்டும் போட்டியிடுறாங்க. அவங்க 36.93% 75,761 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 32.05% 65,755 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 10.88% 22,314 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மணிகண்டன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 18.98% 38,937 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து ஆலங்குடி சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளரின் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள் பார்த்துடலாம். இந்த தொகுதி தேவைகள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியிலே நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தல், விவசாய விளைபொருளுக்கு உரிய விலை கிடைத்தல் மற்றும் பண்ணை சார்ந்த தொழில்களை ஊக்குவித்தல், கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துதல், பொது போக்குவரத்து வசதிகளை அதிகரித்தல் அப்படிங்கிற மாதிரி பொதுவான ஒரு கோரிக்கைகள் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிராமப்புற பகுதிகள் அதிகமாக கொண்ட பகுதியாக இருக்க காரணத்தினால, அங்கே இருக்கிற சாலைகளை மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான சாலைகளை போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல விவசாயத்திற்கு தேவையான நீர்ப்பாசன வசதிகளை ஏற்படுத்தி, தண்ணீர் மேலாண்மை அமைத்து விவசாய பொருட்களுக்கு மிகப்பெரிய அளவில் உரிய விலையை கிடைக்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. பண்ணை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பண்ணையம் ஆடு, இந்த கோழி இந்த மாதிரி பண்ணையம்லாம் வைத்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அது ஒரு மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு கொஞ்சம் அந்த மானிய விலைகள் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அந்த வெற்றி வேட்பாளர்கள் அதை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல திமுக சார்பில் சிவா வி மெய்யநாதன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 36.92% 63,528 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அதிமுக சார்பில் டி விமல் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 29.50% 50,785 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ராஜாராமன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 9.60% 16,530 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் துரைகந்தசாமி அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 21.41% 36,868 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து திருப்பத்தூர் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளரின் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பத்தூர் பொறுத்தளவுக்கு ஒரு அமைச்சர் தொகுதி. ஸோ அந்த அளவுக்கு திருப்பத்தூர் பகுதியில் போதிய தொழிற்சாலைகள் இல்லாததால் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தேடி மதுரை, சென்னை அந்த மாதிரி வெளிமாநிலங்கள் செல்ல வேண்டியிருக்கு. சிறு குறு தொழிலாளர்களுக்கு வந்து தொழிற்சாலைகள் நிறுவுவது தான் இந்த தொகுதியோட முக்கிய நோக்கமாக இருக்குது. ஏன்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து தொழிற்சாலைகள் அமைத்து மக்களுக்கு, அதாவது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் வேண்டுறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக சார்பில் மீண்டும் பெரிய கருப்பன் அவர்கள் போட்டிடுறாங்க. அவங்க 35.28% 78,880 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாஜக சார்பில் KC திருமாறன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 34.05% 76,130 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ரம்யா மோகன் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 9.33% 20,860 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சீனிவாச சேதுபதி அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 18.30% 40,916 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மானாமதுரை சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்களின் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். மானாமதுரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பகுதியில் வந்து மண்பாண்ட தொழில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு குறிப்பிடும் தொழிலாக இருக்குது. ஸோ அந்த தொழிலை வந்து கண்டிப்பாக வந்து நவீனமயமாக்கி அதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செஞ்சு கிராமப்புற வசதிகளையும், குடிநீர் வசதிகளையும், சுகாதாரம் போன்ற வசதிகளை ஏற்படுத்தி தரணும். அப்படி விவசாயத்தை மிகப்பெரிய அளவில் மேம்பாட்டோட இருக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தொழில் சார்ந்து இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றணும் அப்படிங்கிறது வந்து இந்த மக்கள் விரும்பி கேட்குறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் பிஜேபி சார்பில் பொன் வி பாலகணபதி அப்படிங்கிற போட்டியிடுறாரு. அவர் 33.01% 69,143 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழரசி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. 32.94% 68,995 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சண்முக பிரியா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. இங்கே 12.57% 26,334 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து
அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் இளங்கோவன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 20.54% 43,018 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சிவகங்கை சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்களின் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ சிவகங்கை மாவட்டத்தில் பெரிய தொழிற்சாலைகள் இல்லாதது மிகப்பெரிய அளவில் வருத்தமாக இருக்கு. ஸோ வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தொழிற்சாலைகள் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த தொகுதி தேவையா இருக்கு. விவசாய மேம்பாடு போக்குவரத்து வசதிகள்லாம் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறதையும் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே வெற்றி பெற போகிற வேட்பாளர்கள் வந்து அதை கன்சல்ட் பண்ணி மிகப்பெரிய அளவில் வந்து ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பின்தங்கிய மாவட்டங்கள் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து முதன்மை மாவட்டமாக கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய அளவில் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் உறுதி செய்யணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு அதிமுக சார்பில் செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 33.80% 70,947 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திமுக சார்பில் ஆக்டர் கருணாஸ் அவர்கள் போட்டியிடுறாங்க. அவங்க 32.40% 68,18 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்துஜா ரமேஷ் அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க 14.18% 29,754 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் குழந்தாய் ராணி நாச்சியார் அவங்க போட்டிடுறாங்க. அவங்க 18.56% 38,958 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திருமயம் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளரையும் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைச்சர் தொகுதி. ஸோ அமைச்சர் தொகுதி தேவைகளை பார்த்துருவோம். இந்த தொகுதிக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா குடிமை சார்ந்த பிரச்சனைகள், விவசாயத்திற்கு தேவையான பாசன வசதி மேம்படுத்துறது, விவசாயிகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளைநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உரிய விலை கொடுத்து இங்கே கண்டிப்பாக வந்து அதை வாங்கி மிகப்பெரிய அளவில் சந்தைப்படுத்தணும், விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக சார்பில் எஸ் ரகுபதி மீண்டும் போட்டியிடுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 34.87% 63,646 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அதிமுக சார்பில் PK வைரமுத்து அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 33.99% 62,042 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் லட்சுமி சீனிவாசன் அவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 10.34% 18,870 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் சி சிந்தாமணி அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 18.51% 33,785 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து காரைக்குடி சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்களின் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். காரைக்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து இது ஒரு மிகப்பெரிய ஸ்டார் தொகுதியாக போகுது. ஸோ இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வரலாற்று கட்டிடங்கள் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பெயர் பெற்றாலும் சமையல் கலைக்கும் மிகப்பெரிய அளவில் பெயர் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பெரிய தொழில் நிறுவனங்கள் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் குன்றிய நிலையில் இருக்கு. ஸோ அதை மேம்படுத்துறதாக மாற்றணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த மக்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் இந்த தடவை வந்து ஒரு நல்ல வேட்பாளர்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளோட தொகுதி வாரியான தேவைகளை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ சிவகங்கையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட நிலைப்பாடு எல்லாம் ஒருமையாக தான் இருக்குது, ஒருமை பண்போடு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த தடவை எப்படிப்பட்ட வேட்பாளர்களை அவங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான தேவைகள் வந்து பூர்த்தி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடியில் இந்த தடவை வந்து மிகப்பெரிய அளவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தீர்ப்பு வி பாண்டி அவர்கள் போட்டியிடுறாங்க. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவர் 27.40% 60,971 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் எஸ் மாங்குடி அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 26.45% 58,859 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் சீமான் அவர்கள் போட்டியிடுறாரு. இந்த இடத்துல ஸ்டார் தொகுதி ஆகிறதுக்கு காரணமே சீமான் அவர்கள் வந்து இந்த இடத்துல போட்டியிடுவதற்கு காரணம் இருக்கு. ஏன்னா சீமான் அவர்கள் போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா அவர் 2 தடவையுமே வந்து ஒரு தடவை கடலூர்ல நின்னாரு, இன்னொரு தடவை திருவொற்றியூர்ல நின்னாரு. ஸோ இந்த தடவை வந்து தன்னோட காரைக்குடியில் வந்து நிற்கிறாரு. ஏன்னா காரைக்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த டெல்டா மாவட்டங்கள் ஏன்னா விவசாயத்திற்கான மிகப்பெரிய தேவைகளை வந்து சீமான் அவர்கள் மட்டும்தான் வந்து முதன்மையாக தெரிவிச்சிட்டு இருக்கிற காரணத்தினால மக்கள் அவர் மேலே மிகப்பெரிய அளவில் ஒரு அன்போட இந்த டெல்டா மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த டெல்டா மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வந்து சீமான் அவர்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் சீமான் அவர்கள் இந்த இடத்துல நிற்கிறாரு. அவர் 27.15% 60,411 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அது எந்த மாதிரி எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா இன்ன வரைக்கும் வந்து
இந்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து தன்னோட வெற்றி கணக்க தொடராமையே இருக்கிறாங்க. ஏன்னா, அது வந்து அவங்களோட பிரச்சனை இல்ல. மக்களோட பிரச்சனை தான். ஏன்னா, அவிங்க வந்து வேட்பாளர்கள் தேர்வு கூட மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு மக்களே. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லா கேண்டிடேட்ஸும் படிச்சு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றத்த உருவாக்கணும் அப்படிங்கிற மாரி அவிங்க ஒன்றிணைந்திருக்காங்க. பட் ஆனா, தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு விதமான இனக்கவர்ச்சி, ஒரு விதமான சினிமா கவர்ச்சி. ஸோ இந்த மாரி ஒரு 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 விஷயத்த சார்ந்தே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா சீமான் அவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. பட் ஆனா அவரோட கேண்டிடேட் செலெக்ஷன் மிகப்பெரிய அளவில் அருமையான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம முன்னேறி வந்தோமோ அதே மாதிரி இந்த மக்களை முன்னேற்றணும் அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஸோ அதனால வந்து சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா இந்த இடத்தோட ஆளுமையா இருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஏன்னா தேர்ப்போக்கி வி பாண்டி அவர்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து போட்டிட்டு மிகப்பெரிய வாக்குகளை வச்சிருந்தாரு. ஸோ அதனால இந்த தடவை காரைக்குடி வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கு. பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் டி.கே. பிரபு அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 16.65% 37,047 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பேஜஸ்ல இருக்கு. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்க, வாட்ச் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தேவையான ஒன்றா இருக்கு. அதை கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். அது வரைக்கும் நான் உங்களோட என்றைக்குமே வந்து நம்மளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்காக நாங்கள் இந்த களத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்காக ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.